அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபத்தில் இருந்தோம்னா நம்ம என்ன செய்கிறோம், என்ன முடிவெடுக்கிறோங்கிறதே தெரியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன், அவனுடைய வீடு ஒரு மலையடிவாரத்தில் இருந்தது. நல்ல இயற்கையான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. மலைக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு. அப்போ அந்த காட்டுல இருந்து ஒரு அழகான புள்ளிமான் அவன் வீட்டுக்கு பக்கத்துல வருது. இவனுக்கு அந்த மானை பார்த்தோன்னையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அதை நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மானை கொஞ்ச நாளாக வளர்த்துக்கிட்டு வர. அந்த மான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். எப்பயுமே அந்த மான் கூடயே பழகிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நாள் அவன் வெளியில போயிட்டு வந்தான். அந்த மானை காணோம். சுத்தி சுத்தி தேடி பார்த்தா கிடைக்கல. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. யார் இந்த மானை திருடிட்டு போயிருப்பா, மான் காணா போனதுக்கு யார் காரணம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் அவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கடவுள்கிட்ட முறையிட்டான். ஒரு நீண்ட தவம், கடவுளை பார்த்து அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை பழி வாங்காம விடக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தவம் இருந்தான். கடவுள் வந்தார். என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டார். அவனுக்கு இருந்த கோபத்துல, என்னுடைய மான் என்னை விட்டு போறதுக்கு யார் காரணமோ அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும், நான் அவனை பழி வாங்கணும், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்றேன். கடவுள் சொல்லி பார்க்குறாரு, உனக்கு அதே மாதிரி ஒரு அழகான புள்ளிமான் நான் தரேன், நீ பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு மகிழ்ச்சியா இரு அப்படின்னா அவன் கேட்கல. என்னுடைய மான் என்னை விட்டு போறதுக்கு யார் காரணமோ அவங்கள நான் பழி வாங்கியே தீரணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பார்த்தாரு. இவன் கேட்குற மாதிரி இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டான். அடுத்த நொடி இவன் மான் இவனை விட்டு போனதுக்கு காரணமான ஒரு மிருகம், சிங்கம் முன்னாடி வந்து நிக்குது. அந்த மானை சிங்கம் தான் அடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. இவன் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சிங்கத்தை பார்த்தோடனையும் பழி வாங்குற எண்ணம் போய் பயம் வந்துருச்சு. ஐயோ கடவுளே, எனக்கு பழி வாங்குற எண்ணம் போயிடுச்சு, பயம்தான் இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு மான் மட்டும் கிடைச்சா போதும், நான் யாரையும் பழி வாங்கல அப்படின்னா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிங்கம் அவனை அடிச்சிருச்சு. அப்போ நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற கோபத்தில் இருந்ததுனால அவன் தன்னுடைய உயிரையே இழந்தான். அதனால கோபப்படக்கூடாது, பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது, எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். நன்றி. Thank you.